என்ன கௌதம், ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. ஆனா உங்க ஒய்ஃபை இன்னும் காணோமே. அவங்க அங்க பாருங்க, கதிர் சாரும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி தனியா இருக்கீங்க? இல்ல சார், ஆக்சுவலா ஒரு வேலையா இருக்கா, வந்துருவா ஆன் தி வே. ஓ, கௌதம் சார், இந்திரா மேடம் உங்களுக்கு நல்ல ஜோடி. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா சார். டைம் ஆயிட்டு இருக்கு சார். எப்ப சார் வருவாங்க? வந்துருவாங்க சார். நான் ஃபோன் பண்ணேன், ஆல்ரெடி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஓஹோ. சரிங்க கௌதம், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க பாரு கதிர், இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் உனக்கு ஓட் பண்ண சொல்லி கேட்டாச்சு. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்க போற. மா ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. மா நல்ல வேலைம்மா, இது வரைக்கும் இந்திரா இங்க வரல. ரொம்ப நல்லதா போச்சுமா. என்னடா என்ன நல்லதா போச்சு? அவ வந்தா மட்டும் என்ன ஆக போகுது? என் பேச்ச மீறி இவங்க எல்லாரும் எனக்கு எதிரா ஓட்டு போட்டுருவாங்களா? என் அனுபவம் என்ன, என் மரியாதை என்ன? அவ வந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? ஆமாம்மா, இந்த தடவை நீங்க எனக்கு பெரிய சப்போர்ட்மா. நான் இதை மறக்கவே மாட்டேன். சரி, கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. சரியா? சரிம்மா. இந்திரா, அக்கா வா. சரி 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 சரி. என்ன கௌதம், இந்திரா, அ, என்னாச்சு இவ்ளோ லேட்டு? இல்ல கௌதம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கௌதம் சாரி, நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. சரி பரவாயில்ல, வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. ஆ. சார், இவங்க தான் சார் என் ஒய்ஃப் இந்திரா. ஓ, ஓ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி சார், வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம். ஆமா, நீங்க தானே கலெக்டர் ஆக போறவங்க? ஆமா சார், ஆனா இன்னும் கலெக்டர் ஆகல. ரிசல்ட்டுக்கு வெயிட் ஓ, பண்றேன். வெரி குட் வெரி இந்த வீக்ல ரிசல்ட் வந்துரும்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இவ கலெக்டர் ஆயிடுவா. என்னம்மா இந்திரா இவ்வளோ லேட்டா வந்திருக்க? இல்ல மாமா, வர வழியில கொஞ்சம் சரி சரி லேட் பரவாயில்ல. ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வாங்க வாங்க. சரிப்பா. நீங்களும் வாங்க வாங்க. இந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கதிருக்கு ஓட் பண்ணி நீங்க எல்லாரும் இவனை ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. அம்மாடி இந்திரா, நானும் கௌதமும் நிறைய பேசிட்டோம். கௌதம்காக நீயும் பேசுமா? சரிங்க மாமா. முதல்ல எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன் லேட்டா வந்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ். உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. கௌதம் இந்த அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கௌதம் மாதிரி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் இவரு. சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கிறதுனால அதோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே இவருக்கு தெரியும். சோ நீங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல கௌதம்க்கு ஓட்டு போடணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அடடா, நல்ல மனமொத்த தம்பதி. நீங்க நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நீங்க பார்த்தது இல்லையே. ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அப்படியே சார் சொல்றீங்க? அட ஆமா சார். டான்ஸா? இதுக்கு முன்னாடி கௌதம் ஜேஎம்டி ஆகிற ஃபங்க்ஷன்ல ஆ. 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஓ, அப்ப அதே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா ஆரம்பிங்க. கௌதம் சார், ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணுங்களேன். இல்ல சார், அது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் சார், அதனால நாங்க ஆடணும். இது அபிஷியலா நடக்கிற விஷயம். ஆமா சார், இங்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ராமச்சந்திரன் சார், நீங்களும் சொல்லுங்களேன். அதானே. சொல்லிட்டா போச்சு. அம்மாடி இந்திரா, கௌதம் இல்ல மாமா, 2 பேரும் சரி சரி விடு. ஸ்டேஜ் ஏறி அப்படியே ஒரு டான்ஸை போடுங்க. பார், எல்லாரும் மாமா உங்களுக்காக சொன்னா வெயிட் பண்ணிட்டு கேளுங்க இருக்காங்க. மாமா. கௌதம், இங்க வேண்டாம். போய் dance மாமா, ஆடுறா. இங்க எப்படி? அம்மாடி ஓமா. என்ன மாமா இங்க? அட, பரவாயில்லம்மா இவ்வளவு போ. தூரம் சொல்றேன்ல சார். சும்மா ஆடுங்க மேடம். சரி வா, சும்மா ஒரு பாட்டு பாடி ஆடுவோம், வா. ஓகே கௌதம்.
வாவ் ஏய் கலக்கிட்டடா சூப்பர் கௌதம், Thank you, சூப்பரா sir. டான்ஸ் ஆனம்மா. Thank you. செம்மையா Thank you. டான்ஸ் ஆனீங்க. தேங்க்யூ. கௌதம் சூப்பரா ஆடினீங்க. தேங்க்ஸ் அண்ணி. சூப்பர் கலக்கிட்டீங்க. அக்கா அக்கா இந்திரா, எப்படி நீ இருந்தது? சூப்பரா ஆடினடி. ஏய், சூப்பரா குட்டி பையா. பண்ணிட்ட. எதுக்கு ஓட்டு போடுறோமோ இல்லையோ இந்த டான்ஸுக்கும் பாட்டுக்கும் ஆச்சும் கண்டிப்பா கௌதம் சாருக்கு தான் எங்க ஓட்டு. சரிதானே? தேங்க்ஸ்மா. டேய் கதிர், டேய் எல்லாரும் சிரிச்சு பேசுறத பார்த்தா இவன் ஜெயிச்சிருவான் போல இருக்கு. டேய் கதிர், இதுல நீ தோக்கவே கூடாது. தோத்தா உனக்கு தான் பெரிய அவமானம். நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்திரா, அக்கா நீ பாப்பா பாத்துக்கோ, நான் வரேன். சரியா? சரி. என்ன இந்திரா இப்படி மாறிக்கிற? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே பாம்பு படம் எடுத்து கொத்துற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கொத்திடாத. நீங்க எலினா இந்த பாம்புக்கு பயந்து தான் ஆகணும். பாம்பை கொல்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. அப்படியே தலையில ஒரே அடி, ஆட்டம் க்ளோஸ். என்ன? ஓஹோ, அதுக்கு முதல்ல பாம்பு கிட்ட நெருங்கி வந்துதானே ஆகணும். நெருங்குனா என்ன ஆகும்னு தெரியும்ல? நெருங்கி பார்க்காதீங்க. பாம்பு மொத்த விஷத்தையும் உங்க மேல கக்கிரும். ஜாக்கிரதை. எவ்வளவு திமிரு! உன் எல்லா திமிருக்கும் சீக்கிரம் முடிவு கட்டுற இந்திரா. ஏய் கௌதம், எல்லாரும் உன்னை பத்தி தாண்டா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா? ஆல்மோஸ்ட் நீ ஜெயிக்கிறது உறுதியாயிருச்சு. கதிர். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்பா. டேய் போச்சுடா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல இனிமே குழந்தைய தூக்க முடியாது. வா ஐயா கிட்ட போய் சொல்லிடுறான். ஆ. போடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த இடத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கதிரும் உங்க பையன் தானே. இவனை வச்சுக்கிட்டே கௌதம பத்தி அப்படி பேசினா இவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எதுக்கு நீங்க இப்படி இருக்கீங்க? கதிருக்காக நீ பேசின, கௌதமுக்காக நான் பேசினேன். சரி சரி போதும், நீ வாடா. ஜெயா, அம்மாடி காவியா, மாமா, என்ன உண்மையை அதானமா சொல்ல முடியும். பாத்தியா, இதுக்கு போய் இப்படி கோவப்பட்டு போற அவங்க அத்தை. இனி வீட்டுக்கு போனா என்னென்னலாம் உழுவ போதோ சமாளிச்சு தான் ஆகணும். போலாமாமா? பாத்துடலாம் மாமா. சரி. வாங்க மாமா. இந்திரா, நீ இன்னைக்கு பார்ட்டிக்கு லேட்டா வந்தானே செம்ம கடுப்புல இருந்த. ஆனா செம்மையா சர்ப்ரைஸ் கொடுத்த. சடனா வந்து நீ கலக்கிட்ட. எல்லாருமே அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. ஆமா கௌதம், இன்னைக்கு பார்ட்டிக்கு எதுக்காக கலந்துக்கணும்னு நினைச்சோமோ அது கம்ப்ளீட்டா நிறைவேறிடுச்சுல்ல? என்னாச்சு? சீரியஸ் ஆயிட்ட? கௌதம், இன்னைக்கு பார்ட்டிக்கு நான் வரதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஏன், என்னாச்சு? இந்திரா, என்ன இந்திரா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எனக்கு எதுக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சுன்னே தெரியல கௌதம். எனக்கு அப்படி ஒரு மயக்கம், என்னால சுத்தமா முடியல தெரியுமா? அவ்வளவுதான், பார்ட்டிக்கு என்னால வரவே முடியாதுன்னு நினைச்சேன்.
என்னால கண்ணை சுத்தமா திறக்கவே முடியல தெரியுமா? கிளம்பும்போது நல்லா தானே இருந்த. எப்படி எப்படி நடந்துச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே தெரியல கௌதம். ஆனா இது மட்டும் இல்ல, பார்ட்டியில அக்காக்கும் குழந்தைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கு ஏதோ ரொம்ப திக்குன்னு இருக்கு. இங்க சுத்தி எல்லாம் தப்பாவே இருக்கு கௌதம். கதிர் மாமா ஏதோ ஒரு எரிச்சல்ல இருக்காருன்னு நினைச்சா அது அப்படி ஒரு சாதாரண விஷயமே இல்லைன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். என்ன இந்திரா? ஆ, நீ தானே என்னை எப்பவுமே பயப்படாம தைரியமா இருக்க சொல்லுவ. ஜஸ்ட் லைக் தட்னு அப்படியே கடந்து போறேன்னு சொல்லுவ. என்ன இந்திரா? கௌதம், எனக்கு இன்னைக்கு ஏதோ படபடன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அக்காவையும் குழந்தையும் கதிர் மாமா கூட ஒரு ரூம்ல தனியா விடுறது பயமா இருக்கு கௌதம். இந்திரா, என்ன இந்திரா? இங்க பாரு, கதிர் செல்ஃபிஷான ஆள் தான். தன்னோட சுகம்தான் முக்கியம் நினைப்பான். ஆனா இவ்வளவு கெட்டதா யோசிப்பான்லாம் எனக்கு தோணல. நீ ரொம்ப தப்பா நினைக்காத. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, ஆவுன்னா கதிர் மாமாவோட சட்டைய புடிச்சு சண்டை போடுற. இப்போ என்கிட்ட வந்து என் அண்ணன் அப்படியெல்லாம் இல்லன்ற. உன் அண்ணன் தம்பி பாசத்தை நினைச்சு நான் சிரிக்காம வேற என்ன பண்றது சொல்லு? அது இல்ல இந்திரா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். என்னடா? ஏன்டா நாளா ஒரு ரூம்குள்ள வரக்கூடாதா? கதிர், நான் என்ன அப்படியா சொன்னேன்? ஆ, சரி உன் ஃபோனை கொடு. என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. எதுக்கு இப்ப என் போனு? உன் போன் என்னாச்சு? ஏன் சொன்னதா கொடுப்பியா? டே கௌதம், என் ஃபோன்ல நெட்வொர்க் ஏதோ எரரா இருக்குடா. அந்த கம்பெனி பில்டர்ஸ் பிரகாஷா இருக்கார்ல, உன் ஃபோன்ல இருக்குல்ல அவர் நம்பர் கூட. அவசரமா அவர்கிட்ட பேசணும். சீக்கிரம் ரெசார்ட் மேட்டர் பத்தி அவர்கிட்ட பேசணும். ஃபோனை கொடு. ஏன் பர்பஸா வந்து போனை கேட்டுட்டு இருக்காரு? இதுல ஏதாவது சதை இருக்குமோ? விட, காலை நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா பேச. இப்ப எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த டைம் எதுக்கு? ஓஹோ, எஜமானி அம்மா உத்தரவு வரலையோ? ஏண்டா, ஆஃப்டர் ஆல் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால், அதுக்கு கூட பொண்டாட்டி சொன்னதா தருவியோ? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல ராத்திரியில கேக்குறியா? அதான் நான் எதுக்குன்னு கேட்டேன். இந்தா. போதுமா? போதுமா? இன்னொரு தோசை? இல்ல வேண்டாம். அடடடடடடா. மடி, கொத்தமல்லிய அப்படியே தூவி சாம்பார்ல போட்டிருக்க பாரு. வாசம் அப்படியே வேற லெவல்மா. ஓட்டுமா. ஹேமா, அத்தை, இந்த மாசம் உனக்கு வளகாப்பு வச்சுக்கலான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். வெற்றி எப்போ வருவான்னு பேசுனியா? இந்த வாரம் வந்துருவேன்னு சொல்லிருக்காரு அத்தை. சரி, வரட்டும். அவன் வந்ததும் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஹை சுபாக்கா. ஜெயா, ஜோசியர் சொன்ன மாதிரி வீட்டில் இனிமே என்னென்னலாம் நல்லது நடக்குதோ அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மடி இந்திரா, ஆமா, உன் ரிசல்ட் எப்பமா வரப்போகுது? இந்நேரம் வந்திருக்கணுமேமா. இந்த வாரத்துல வந்துரும் அம்மா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். அப்போ இந்த வாரத்துல இருந்து இந்த வீடு கலெக்டர் வீடா ஆக போகுது. அட ஆமாம்மா, இனிமே எல்லாரும் நம்ம வீட்டை கலெக்டர் வீடு கலெக்டர் வீடுன்னு தான் சொல்ல போறாங்க. நான் கலெக்டரோட மாமனார். நான் கலெக்டரோட அக்கா. ஓகே சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். கலெக்டர் புருஷா வந்துட்டான்ல, வாடா கலெக்டர் புருஷா உட்காரு. ஆமா, நான் தான் கலெக்டர் புருஷன். இப்ப என்ன? என்னடா சாப்பிட்ற நேரத்துல சும்மா போனு? முதல்ல அதை வை. ஒரு மெயில் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்டா,
உங்ககிட்ட எல்லாரும் வந்து நின்று கலெக்டர் மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கலெக்டர் மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க போறாங்க. ஆமாப்பா. அட அது மட்டும் இல்ல ஜெயா, நீ கலெக்டரோட மாமியார் ஆயிட்ட. போதும், நிறுத்துங்க. நான் என்னைக்கும் ஜெயாவாவே இருந்துக்கிறேன். ஏன் ஜெயா இப்ப எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? பின்னென்ன மாமா, அக்காவை பத்தி என்ன நினைச்சீங்க? அக்கா யாரு, எப்பேற்பட்ட ஆளு? என்ன பெரிய கலெக்டர், இதுல என்ன மாமா பெருமை வேண்டியது கிடக்கு? இந்திராவை நீங்க ஓவரா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க மாமா. இப்ப நான் என்னதான் பேசிட்டேன்னு இப்படி 2 பேரும் குதிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னங்க, கலெக்டர்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு. நானும் நிறைய கலெக்டர்ஸ பார்த்திருக்கேன். பதவிதான் பெருசு, மத்தபடி எந்த அதிகாரமும் இல்ல. அப்படியே கலெக்டர் ஆனாலும் வீட்டு வாசல்ல செருப்பை கழட்டி போடுற மாதிரி கழட்டி வச்சுட்டு தான் வரணும். அந்த அதிகாரம்லாம் இங்க செல்லாது. அவ்வளவுதான். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஜெயா, நான் எப்பவும் போல விளையாட்டா பேசினேன். இத பாருங்க, நீங்க விளையாடினதெல்லாம் போதும். இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நிம்மதியா என்ன சாப்பிட விடுறீங்களா? ஜெயா. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு. ஐயோ அக்கா, அம்மா, அத்தை அத்தை சாப்பிட்டு போங்க அத்தை. அத்தை எனக்கு சாப்பாடு என்ன வேண்டாம். மாமா இப்படி சாப்பிட கூட முடிக்காம என்னப்பா நீங்களும் இப்படி பண்றீங்க? என்ன பண்றீங்க மாமா? மாமா இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? அக்காவால ஒரு வேளை கூட நிம்மதியா இந்த வீட்ல சாப்பிட முடியலல்ல? ச்சே. இந்திரா, அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்கல்ல? ஆமா ஹேமாக்கா, அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அம்மா பாவம் சித்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. ஏண்டா கௌதம், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவனுக்கு எப்படிடா மனசாட்சி எல்லாம் இருக்க போது? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மாவை பத்தி எல்லாம் கவலைப்பட அவனுக்கு எங்க டைம் இருக்க போகுது? சித்தி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய் டேய், சித்தியை ஏன்டா சும்மா இருக்க சொல்ற? அம்மா வருத்தப்பட்டு சொல்லிட்டு பண்ணது உனக்கு புரியலையா? டேய், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணா? கலெக்டர் புருஷன் சொன்னா அது உனக்கு மரியாதையா? சரி, ஆம்பளனா கெத்தா இருக்கணும்டா. டேய் சும்மாடா, சும்மா பேசிட்டே போயிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு ஆம்பளைக்கு கெத்து மரியாதைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் அவன் பொண்டாட்டி அழாம சந்தோஷமா வச்சுக்கிறதா. நான் என் பொண்டாட்டி அப்படிதான் வச்சிருக்கேன். ஆனா நீ போடா, சாப்பிட்டு போ. டேய், நீ எல்லாம் பேசுறியா? உன்ன மாதிரி பொண்டாட்டி பின்னாடி கூஜா தூக்கிட்டு அலையணும்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் தாட்டா இந்த மாதிரி சொல்லிட்டு அலையறீங்க. ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சோ அவங்கள ஒழுங்கா வச்சுக்க தெரியாத நீ பேசுறியா என்கிட்ட? இங்க பாரு, ஒரு குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியை மதிக்க தெரியணும். அதானே? இவனுக்குலாம் என்னத்த சொல்றது? இவனுக்கு என்ன தெரிய போகுது? டே கதிர், இவன்கிட்ட ஏன்டா காலையிலேயே பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ, நீ போய் ஆபீஸ்ல போய் வேலையை பாரு. அவனே அவன் பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கான். இந்திரா, நீ ஒண்ணு பண்ண, கூஜாக்கு பதிலா ஒரு பிளாஸ்க கொடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், வசதியா இருக்கும் உனக்கு. ஏ கதிர், வாடா. கௌதம் விடு, நீ எதுக்கு அவர் கூட கூட பேசிட்டு இருக்க? நான் எங்க பேசினேன்? ஆமா கௌதம், அவர் கூடலாம் பேசி நீங்க அப்செட் ஆகாதீங்க. அவர் இப்படி பேசலனா தான் அதிசயம். இவெல்லாம் மனுஷன் தானா? ஃபர்ஸ்ட் இவன் எப்ப புரிஞ்சுப்பானே தெரியல. சரி, நீ சாப்பிட பாத்துக்கலாம். இல்ல இந்திரா, எனக்கு போதும். கௌதம்
கௌதம் கௌதம் இந்திரா, வர வர கதிர் ரொம்ப பேசுறாரு. எல்லாருமே சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. நீ போய் காவியா கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தேத்தி விட. பாவம், அவளும் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அக்காவை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளாளுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது.